நான் அவன்கிட்ட சொன்னேனா, எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு நான் அவன்கிட்ட சொன்னேனா, யோசிச்சு பாரு. ஆரம்பத்துல இருந்து நான் தேவையில்லாம வந்து எதுவும் வந்து உன்ட்ட வந்து ஒரு கிஃப்ட் அக்செப்ட் பண்ண வேணாம், எதுவும் வேணான்னு தானே விலகி விலகி போயிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதோ இங்க நிக்கிறாரே சோழன், இவர் யார் தெரியுமா? அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஷாக்க பண்ணிலாம் குடுக்கறதுக்கு முன்னாடி, இப்ப வீட்டுக்குள்ளார அப்படியே சோழன் கோவமாவே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்காரு. "என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு?" அப்படின்னு வந்து நிலா திருப்பி போய் கேட்க, "என்னங்க நான் ஆசையாக வாங்கி கொடுத்தேன் வாட்சை, அந்த வாட்சை தூக்கி போட்டீங்க போல்." அதான் கரெக்டு தானே. உங்களுக்கு நான் அப்போவே சொன்னேன், என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான், என்னால் இந்த மாடலாக வந்து பிராண்டடான வாட்செல்லாம் நான் வாங்கி தர முடியாது அப்படின்ட்டு. அப்போவே இதை வேணான்னு சொல்லியிருந்தா கூட திருப்பி கொடுத்துருப்பேனுங்க. அதை விட்டுட்டு இப்போ வாங்குற மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை விட காஸ்ட்லியாக ஒரு வாட்ச் கிடச்ச உடனே அவ்வளோதானே. புரிஞ்சு உன்னை விட ஒன்று பெட்டராக தானே எப்பயுமே இருக்கும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுகிறீங்க சோழன், எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னங்க என்ன இப்போ இல்லை, இப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் இந்த வீட்டை விட்டு ஓடிடணும்னு வந்து ஆசைப்பட்டு இருக்கேன், டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா கேட்குறீங்க. அது எதுக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். இங்கே இருக்க மாங்காமடையனுங்க மட்டும்தான் வந்து என் அண்ணனில் ஆரம்பித்து என் தம்பி வரைக்கும் எல்லாரும் உங்கள் மேலே வந்து அப்படியே வந்து இப்போ பாசத்தில் உருகிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பாசம் உங்கள் காதலெல்லாம் வேறு எங்கே இருக்குது, உங்கள் அன்பெல்லாம் வேறு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னா என்ன எங்கே இருக்குது, என்ன தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்சை ராகவ் வந்து அந்த நல்லா பண்ணோம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாரு. அந்த வாட்சை நான் கட்ட கூட இல்லை, அது உள்ளே இருக்குது. ஏதோ கையில் என்ன வாட்ச் இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் வாங்கி கொடுத்த வாட்ச் தான் இருக்குது, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, சும்மா வாட்ச்காகலாம் சொல்லலைங்க, மொத்தமாகவே லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாரும் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு நான் டிவோர்ஸ் பண்ணது, நான் நம்ம பண்ண அந்த ஒரு போலி கல்யாணம் தான் உங்களுக்கு தடங்களாக இருக்குது, அதுக்காக தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. என்ன பேசுகிறீங்க அப்படின்னா, ராகவ் தான் சொன்னார், நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாரு, அவங்க என் ஆள் பத்திரமா வீட்டுக்கு வந்து கூட்டு போயிட்டு மெசேஜ் அனுப்பி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு, எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இப்போ கூட பார்த்தேன், நடந்து வந்துட்டு இருக்கும் போது பார்த்தேன், மணி 11 மணி. இப்போ கூட அவரோட ஃபோன் மெசேஜ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து வந்திருக்கு. சரி ஓகே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாகவே சொல்லிடலாமே, நான் என்ன நினச்சிக்க போகிறேன், நான் என்ன உங்கள் உண்மையான புருஷனா, நம்ம நடந்தது போலி கல்யாணம் தான், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக தானே போகிறீங்க அப்படிங்கும் பொழுதே வந்து, சோழன் ஒரே ஒரு நிமிஷம், நாளைக்கு என் ஆஃபீஸ்லேருந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த இப்போ வந்து நாங்கள் பண்ண ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே பார்ட்டி, அதில் ஆஃபீஸ் ஆரம்பித்து வந்து 5 வருஷம் ஆகிடுச்சான், அதனாலையும் சேர்த்து ஒரு பார்ட்டி வைக்க போகிறாங்க. அந்த பார்ட்டிக்கு நீங்கள் வரீங்க, நீங்கள் வரத்துக்கு நான் ட்ரெஸ்ஸை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து, நாளைக்கு காலையிலேயே வந்து என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி தரேன், ஈவினிங் அந்த பார்ட்டிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா. நான் ஏங்க வரணும், இது வரைக்கும் நான் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டதெல்லாம் போதாதா, இப்போ என்ன டிரைவர் வேலைக்காக நான் வேணுமா அப்படின்னா. இந்த பாருங்க சொல்கிறேன், எனக்காக நீங்கள் வரீங்க புரியுதா, நான் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது, அதை அங்கே வச்சு பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து பண்ணிலாம் சொல்ல. உடனே சரி ஓகே அப்படின்னு வந்து வரும், என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அவ்வளோதான் போல, அப்படியே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உங்களுக்கு என்னென்னு கேட்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து ஒரு சோகமாக படுக்கும் பொழுதே பக்கத்தில் சேரம்லாம் என்னடாச்சுன்னா, அவ்வளோதானே என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நான் ஏன்னா இந்த வீட்டில் வந்து பிறந்தேன், வேறு ஏதாச்சும் ஒரு பணக்கார வீட்டில், இல்லை வந்து நானும் அப்படியே இங்கிலீஷில் பேசிட்டு அப்படியே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அப்படியே வந்து டிப்டாப்பாக வந்து கோட் சூட்லாம் போடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூங்க சேரன் பாவமாக பார்த்துட்டு இருக்காரு. காலையில் எந்திரிச்ச உடனே நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, நிலா சோழனை கூப்பிட்டு என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு இந்த பாருங்க, இந்த சூட்டை ஆர்டர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான், இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பக்கம் ஆகுது, இந்த சூட்டை இப்போ போட்டுட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னா. 10,000க்கு எதுக்குங்க சூட்டு, என்னங்க ஒரு நாள் பார்ட்டிக்கு அதெல்லாம் வாங்க, வாடகைக்கு எடுத்துக்கலாங்க, இது இனிமேல் உங்கள் சூட், நீங்கள் இந்த சூட் போட்டு தான் நீங்கள் வரீங்க புரியுதா, இதை போட்டுட்டு ஈவினிங் 7 மணிக்கு டைமுக்கு வந்துடுங்க ஓகே அப்படின்ட்டு வந்து நேராக கிளம்பி அங்கே உள்ளார போனோடனே வந்து பார்த்தா ராகவ் கையில் ஒரு பொக்கேவோடு நின்றுட்டுருக்காரு. பொக்கேயோடு நின்றுட்டு, வாங்க நிலா நீங்கள் தான் ஸ்டார் ஆஃப் த பார்ட்டியே, அதனால தான் உங்களுக்கு பொக்கேயோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வாங்க நிலா வாங்க இன்றைக்கி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸும் இருக்குது, அது உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு வந்து நேராக உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து இட்ஸ் லைக் பிரிங் யுவர் ஃபேமிலி பார்ட்டி மாதிரி தான், நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாம் கூட்டு வரலாம், ஃபேமிலியும் இருப்பாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம், இது நம்ம கம்பெனியுடைய 5th இயர் ஆனிவர்சரி ப்ளஸ் நம்ம பெருசாக வந்து லக்ஸுரி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணதுக்கான ஒரு ஆர்டர் தான், ஒரு பார்ட்டி தான் அது. ஸோ செலிப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலிப்ரேஷன்லாம் ஆரம்பிச்சு, ஒரு பக்கம் குட்டியாக வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க, ஒரு பக்கம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருக்க. உள்ளார கரெக்டாக அப்பன்னு பார்த்து சோழன் உள்ளார வராரு, திருன்னு முடிச்சுட்டு வர, இவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு ராகவ் பார்க்கும் பொழுதே வந்து, அதுவும் கோட் சூட்லாம் போட்டு அப்படின்னு அதை பார்க்கும்பொழுது நேராக வந்து வாங்க சோழன் வாங்க அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு வராங்க. அந்த இடம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்குது, இங்கே அவமானப்பட போகிறோன்னு அப்படியே சோழன் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பக்கம் வந்து, நிலா உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால, அந்த சர்ப்ரைஸை நான் ரிவீல் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஸோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு வேகமாக உள்ளார போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸோட இவர் முட்டி போடும் பொழுது, ராகவ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு இவன் சொல்ல வந்து, நிலா
நல்லா லெட் மீ ஃபினிஷ். நான் எதுக்குன்னா அப்படிங்கும் போது ராகவ் ப்ளீஸ் ஸ்டாண்ட், என்னை அவமானப்படுத்து, என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, முதல்ல எந்திரிங்க அப்படிங்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுதே வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன நானும் பார்க்குறேன். நைட்டு 11 மணிக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, திடீர்னு வந்து நான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி தான், அதுக்காக வந்து நானே உங்களை ட்ராப் பண்ணிட வாங்குறீங்க, கஃபே போகலாங்கிறீங்க, என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நானே வந்து உங்களுக்கு தலைவலிக்குதா மாத்திரம் வாங்கி தரேங்கிறீங்க. சின்ன கன்சர்ன் வேறு, நீங்கள் நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது, நீங்கள் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா நிலா, இன்னொன்று நிலா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ ரியலி லைக் யூ. அதுக்காக தான் இந்த பாக்ஸில் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் மோதிரம் வச்சுருக்காங்களா, நீங்கள் லவ் பண்ணலாங்களா, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படின்னா ஷாக் ஆகி ஒரு டான் ஷாக் ஆகி பார்க்க, எல்லாரும் திரும்பி பார்க்க, நீங்கள் கல்யாணம் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு அப்படி கல்யாணமே ஆகாட்டி கூட எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அது நீங்கள் கிடையாது. அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது, ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. சோழன் ப்ளீஸ் கம் ஹியர் அப்படின்னு சொல்லி சோழன் அப்படி பிடிச்சி இழுக்க, சோழன் வந்து அப்படியே வந்து கிட்ட வந்து பாவமாக நிற்கிறார். நிற்கும் பொழுது ஏதோ இங்கே நிற்கிறாரு சோழன், இவர் யார் தெரியுமா அப்படின்னா உங்கள் கசின் அப்படின்னு வந்து இவர் வந்து பாவமாக முகத்தை வச்சுட்டு இப்போ ராகவ் சொல்லும் பொழுது என் கசின் இல்லை என் ஹஸ்பண்ட் அப்படிங்கும் போது சோழனுக்கு வாயெல்லாம் பல்லாயிடுது. அப்புறம் இதே ஹஸ்பண்டா அப்படின்னா ஆமாம் அவர் தான் என் ஹஸ்பண்ட், அவரும் நானும் வந்து ஏற்கனவே வந்து ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனால் வந்து அந்த கல்யாணம் வேணாம், நாங்கள் டிவோர்ஸ்க்குலாம் போகலான்னு நினச்சோம், ஆனாலும் அவர் தான் என் ஹஸ்பண்ட், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா டிவோர்ஸ் தான் பண்ணலான்னு போயிட்டீங்களா, அப்போ நான் இருக்கேன், நம்ம டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு டிரைவர் போய் உங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஆக முடியுமா? உங்கள் திறமை என்ன, உங்கள் டேலண்ட் என்ன, உங்கள் அழகு என்ன? இந்த பையன்லாம் இவன்லாம் இப்படி செட் ஆகும். நான் இருக்கேன், ஐ மீன் ஒரு ஆண்டர்பிரினர், நான் அந்த கம்பெனியோட ஓனர், நான் தான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பேன். ஏற்கனவே இந்த மாதிரி பல கம்பெனியோட ஓனர் பெரிய ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னவனெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு தான் வெளிலே வந்தேன். அதே மாதிரி வந்து ஒருத்தவங்களோட வேலையை வச்சு அவங்கள அவமானப்படுத்துறது டிரைவர் தானே அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. என்னைக்கு டேட்டா இருந்தாலும் ஒரு விஷயம் திடீர்னு ஒழுங்காக நடக்கலன்னு எப்படி நீங்கள் கோவப்பட்டீங்க, என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தெல்லாம் யோசிக்காமல் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு நான் பார்த்தேன். அதே சமயத்தில் சோழன் எப்படி தேடி கண்டுபிடிச்சி எனக்காக அலைஞ்சு கொண்டாருங்கிறத பார்த்தேன். இது ஒரு இடத்துல கிடையாது, அதுதான் என் ஃபேமிலி, இவர் தான் என் ஹஸ்பண்ட். அதில் வந்து எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அது எல்லாரும் முன்னாடி இப்போ சொல்லிடணுங்கிறது தான். இதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஒரு விஷயத்தில் நான் இங்கே ஆஃபீஸில் கண்டினியூ பண்ணணுமா வேணாமா, ஏன்னா நீங்கள் ஒரு வேல்யூபிள் அசட்டாக ஒரு எம்ப்ளாயியாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கேன். மற்றபடி வந்து இன்னொரு தடவை என் கிட்டக்க வந்து லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற என்னெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு சோழன் இருக்காது, போதுமா அப்படின்ட்டு சோழன் உங்களுக்கு இப்போ தெளிவாகுதா, எந்த வாட்ச் கட்டியிருக்கேன் கையிலன்ட்டு அப்படின்னு வாட்சை காமிக்க, வாட்சை பார்த்தோன்னே ஒரு சிரிச்சிட்டே பார்க்க, இது சோழன் வாங்கி கொடுத்த வாட்ச், அதுதான் என் கையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இந்த பக்கம் ராகவும் ஷாக்காகி பார்த்துட்டு, இவெல்லாம் ஒரு ஆள் என்ன உனக்கு அறிவில்லையா உனக்கு, ஏய் வெளில கெட் அவுட் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ள போக பல்லான்னு அரைஞ்சு பார், எனக்கு ஆஃபீஸும் வேணாம் ஒரு முன்னும் வேணாம், இன்னொரு தடவை வந்து நீ இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னா அவ்வளோதான், அவனெல்லாம் வந்து ஒரு நான் வந்து சரி ஓகே டீசெண்டாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்க நீ, உனக்கு புரியுதா புரியலையா, என் மனசில் இருக்கிறது நீ இல்லை அப்படின்ட்டு சோழன் ஒரு பார்வை மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் சோழன் தான் மனசில் இருக்காதுங்கிறத சொல்லலை. ஆனால் இப்போவே சோழன் ஒரே குஷி ஆகிட்டார், ஜம்ப் பண்ணி இப்படியே சந்தோஷத்தை இதாகிற மாதிரி வாயெல்லாம் பல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ராக வரவாங்கிறத. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிஷனை பற்றி உங்கள் கருத்து என்ன? மனசை விட்டு இப்போவாச்சு ராகவுக்கும் தெளிவுபடுத்தி சோழன்ட்டையும் வந்து நீங்கள் மனசில் இருக்க, ஆனால் நான் முழுசாக மனசில் வந்து நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கலான்னு ஒரு இடத்துல நிலா கொண்டு வந்து விட்டுட்டா பெட்டரா, அப்படி இல்லாமல் இன்னமும் அலைய விட்டுட்டே இருக்கிறது சோழனை அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரொடியூஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.